சமீப காலமாக நீலகிரி மாவட்டத்தில் மதமாற்றம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிரான பல சம்பவங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 7வது வார்டு ரோஸ் மவுண்ட் அருள் நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 50 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ முனீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவர் அந்த கோயிலுக்கு அருகில் இருக்கிறப்பல அவருடைய தூண்டுதலின் பேரில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதி என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர், அங்கே நடைபாதை அமைக்கணும், அதுக்காக இந்த கோயிலை இடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி செயல்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இதை தடுப்பதற்காக அங்கே இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வேலுச்சாமி தலைமையில் நகராட்சிக்கு ஒரு புகார் மனுவாக கொடுத்துருக்குறாங்க. அதை இடிக்கக்கூடாது, இடிக்காமல் நடைபாதை நீங்கள் எப்படி கட்டுமோ அதை கட்டுங்க, ஆனால் கோயிலை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நல்ல செய்தி, நல்ல மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் முனீஸ்வரர் என்று சொன்னதுனால கூடவே இன்னொரு எனக்கு மனதில் பட்ட ஒரு தகவலையும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த கிறிஸ்துவ முகமூடி அணிந்து இருக்கக்கூடிய சில திராவிட குஞ்சுகள் தொடர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிறு தெய்வம் பெரு தெய்வம். இந்த முனீஸ்வரர்லாம் சிறு தெய்வ வழிபாடு. இவங்களா சின்ன சாமி, சாமி எல்லாம் ஒரே சாமி தானே, அது சின்ன சாமி பெரிய சாமி இவங்க பிரிப்பாங்க. ஆனா முனீஸ்வரர் என்பது இது அதெல்லாம் இதுல சொல்லுவாங்க. முனீஸ்வரன் சிறு தெய்வ வழிபாடு. ஹிந்து மதம் என்பது வேற. கருப்பசாமி, முனீஸ்வரன், ஐயனார் அதெல்லாம் வேற. அவங்கள ஹிந்து மதம் கிடையாது. இவங்களா அவங்களை ஏற்படுத்தி விடுறது. அதனால இந்த கருத்தை நான் சொல்ல பதிவு பண்ண நினைக்கிறேன். ஹிந்துக்கள் இவங்க சொல்லக்கூடிய சனாதனம் ஹிந்து என்று சொல்லக்கூடியது வேதங்களை அடிப்படையாக கொண்டது. அதுல ஈஸ்வரன் தான் வருது சொல்றாங்க. ஆனால் ரிக்வேதத்துல முனீஸ்வரர் பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் முனீஸ்வரர். அவர் ஒளி பொருந்திய கண்களை படைத்தவர் என்று ரிக்வேதத்தை சொல்லியிருக்கு. இவங்களை எப்படி ஏமாத்துறாங்க நம்மள. அதனால இதே போல 7 வகையான முனீஸ்வரர்கள் இதெல்லாம் வேதத்தில் வருகிறது. சப்த முனீஸ்வரர் என்று வருகிறது. முனீஸ்வரர் நம்முடைய ஈஸ்வரனுடைய ஒரு அம்சமாக கிராமங்களை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு தெய்வம் தான். அதுக்காக இந்த கருத்தை பதிவு பண்ண நான் இப்ப சொல்லியிருக்கேன். இப்ப உங்களுடைய அந்த செய்திக்கு வருவோம். இப்ப பாருங்க, ஒரே ஒரு கிறிஸ்துவம் அங்க இருந்தா இடைஞ்சல் பண்றோம். நம்ம கவனிக்கூடியது நிறைய பேர் இல்லை, ஒரு ஆள். அப்ப அந்த ஒரு ஆள் எப்படி இருக்கான்னா, அந்த ஒரு கிறிஸ்டியன் he acts as a representative of the entire Christian church. இது அவங்களுடைய மனப்பான்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்துக்கள் அந்த மாதிரி இருக்காம பாருங்க, இல்ல. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கோயில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பக்கத்துல கோயில் இருக்கக்கூடிய தெருவுல ஹிந்துக்கள் அல்லாதவர் ஒருத்தர் கூட வர விடக்கூடாது. வந்தா ஆபத்து நமக்கு தான். தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க தெளிவா இருக்காங்க, நம்ம தான் தெளிவா இல்லை. அதனால அந்த மக்களை நம்ம பாராட்டுகிறோம். இங்கே நீங்க போன செய்தியில சொன்னபடி இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் தான் போராடி அங்க வெற்றியை தேடி. திருச்சொழி சொல்றீங்க? ஆமா, திருச்சொழி போல இங்கே அவங்க தான் களத்தை இறங்கியிருக்காங்க. அதனால அவங்களை நம்ம பாராட்டுறேன். அதனால ஹிந்து மொழி இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் காணாமலே போயிருக்கோம். நான் புகழ்ச்சிக்காக சொல்ல, மிகைப்படுத்தி சொல்ல, உண்மை அது. அதனால ஹிந்துக்களுடைய காவலனாக ஹிந்து மொழி இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வார்டுலையும் ஹிந்து மொழி வரணும். ஹிந்துக்கள் எல்லாரும் ஹிந்து மொழியில சேரணும். ஹிந்து முன்னணி கமிட்டி அமைக்கணும். அதுதான் பாதுகாப்பு. ஏன்னா சட்டமோ மற்ற போலீஸோ யாரும் காப்பாற்ற போறதில்லை. ஹிந்துக்கள் ஒரு அமைப்பாக இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால எல்லோரும் ஹிந்து முன்னணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று இந்த செய்தி மூலமா நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அவர்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் என்று நாம் பிரார்த்தனைப்போம்.